கடலை எண்ணெய் காஞ்சிச்சு போடலாம். அது கிராம்பு, தாறு, ஏலக்காய், பட்டை, அதுக்கப்புறம் முந்தியில் அராசி முந்து, தேங்காய் பால் சொன்னாங்க. இப்போ வெங்காயம் ரொம்ப வளர்ந்து வெங்காயத்துக்கு முன்னாடி பூண்டு முந்திரி போட்டிருக்கேன். ஏன்னா எண்ணெய் நல்லா வளர்ந்தா தான் ஃப்ளேவர் வரும். அவ்வளோதான். அது வெங்காயம் போட்டுருவோம். இப்போ அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருக்கோம். அதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் தாராளமாக போடும். 150 200 கிராம் கூட போடலாம். போதும். இந்த ஸ்டேஜில் என்னது புதினா கொத்தமல்லி கீழே வந்து மாதிரி சின்ன வரும் பீஸாக. இது வதக்கும் போதே என்ன பண்ணலாம், தக்காளி பச்சை மிளகா போட்டு வதக்கலாம். அவ்வளோதான். தக்காளி கொஞ்சமாக வதங்கினா போதும். இப்போது 3.5 கிளாஸ் அரிசினப்போ ஒரு 8 கிளாஸ் தேங்காய் பால் போட்டு உப்பு சேர்த்துருங்க. கொஞ்சம் அரிசி போட வேண்டியதானா? இது ஸ்டேஜ் பொங்கி வர ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் போட்டுருங்க. அவ்வளோதான். அரிசி போட்டுடலாம். அப்புறம் கொஞ்சம் வரும்போது இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்து போட்டுக்கலாம், கரெக்ட் பண்ணிக்கலாம்ல. அவ்வளோதான். அதுக்கப்புறம் போடலாம். செட் ஆகும். அச்சு கரெக்டாக இருக்குது. இப்போ ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 7 நிமிஷம் மூடிடுமா. அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் தம்மு. அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் இப்போது தம் போட்டுடலாம். அவ்வளோதானா? ஓகே. தம் போடணும். தோசை குழம்பு போட்டு 4 அண்டா வச்சு சாப்பிட்டு நல்லா சிம்மில் வச்சு தம் போட்டு மேலே வெயிட்டுக்கு தண்ணி. அவ்வளோதான். 10 நிமிஷம்.